இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பர்ஃபெக்டாக பேக்கரி ஸ்டைலில் க்ரீம் பன் 5 நிமிஷத்தில் செய்யலாமா? வாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம். இந்த சுகரை ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு இந்த சுகர் கூடயே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிவிட்டு, இது கூட மில்க் பவுடர் இருக்கு இல்லையா, 10 ரூபா பேக்கெட் இருக்கு இல்லையா, அதுதான் ஆட் பண்ணுறேன். ஒரு பேக்கெட் மில்க் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு காய்ச்சி ஆற வச்ச பாலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வந்து பல்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப திக்காக இருந்ததுன்னா இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் வந்து மில்க் ஆட் பண்ணிவிட்டு நல்லா க்ரீம் பதத்துக்கு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ரெண்டாக நம்ம ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பன்னையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த க்ரீமை உள்ளே வந்து அப்ளை பண்ணிவிட்டு எல்லா ப்ரெட்லேயும் அப்ளை பண்ணுங்கள். 5 நிமிஷத்தில் பேக்கரி ஸ்டைல் பர்ஃபெக்ட் க்ரீம் பன்னு வீட்டிலே செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கும் ஹைஜீனிக்காகவும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இந்த க்ரீம் பன் வந்து பேக்கரியை விட இன்னுமே சூப்பரான டேஸ்ட்டில் இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.